வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? நான் கௌரி ஹைக்கிறேன். கௌரி கிச்சனில் நாங்கள் இன்று பார்க்க போவது கோழி வறுவல் ரெசிபி. சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த இந்த ரெசிபியை இப்போது எப்படி சமைப்பது என்பதை பார்ப்போம் வாங்க. இந்த ரெசிபி செய்வதற்கு பாம் கோழி ஒன்று எடுத்து க்ளீன் பண்ணி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துள்ளேன். இப்போ இந்த சிக்கனை மெரினேட் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தண்டூரி மசாலா பவுடர், சீசனிங் தண்டூரி மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், cayenne பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கொரியண்டர் பவுடர் தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், குமின் சீட்ஸ் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், நச்சீரக பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஒரிகானோ பவுடர் 1 டீஸ்பூன், ஹரி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் ஜோக்கெட் சேருங்க. நான் ஒரே தடவையில் சேர்த்துள்ளேன். கீயும் அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன், நெய், லெமன் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், சீசனிங் தண்டூரி பவுடர் சேர்த்துருக்கிறபடினால குறைச்சி சேர்த்துக்கொள்ளுகிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போது மிக்ஸ் பண்ணி முடிந்தது. 1/2 hour மூடிட்டு ஒரு சைட்டாக மெரினேட் பண்ண வைக்கிறேன். இப்போ இந்த நேரம் 6 செத்த மிளகாய் ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இந்த செத்தலை இறக்கி எடுத்து பவுடராக்கி எடுக்க போகிறேன். இப்போது சூடாக இருக்கும் இந்த ஃபேனுக்குள்ளே 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். சூடாக இருக்கும் ஆயிலுக்குள்ளே நறுக்கி வைத்திருக்கும் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துள்ளேன். கொஞ்சம் கறிவேப்பிலை இலை, மல்லி இலை கொஞ்சம், உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நன்றாக வதங்க விடுகிறேன். இப்போது பொன்னிறமாக வதங்கிய வெங்காயத்துக்குள் இடித்து எடுத்த செத்தல் மிளகாய் பவுடரை சேர்த்து 1 நிமிடம் வதங்க விடுகிறேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கியது காணும் பச்சை மிளகாயை வெளியிலே எடுத்து வைக்க போகிறேன். இப்போ மெரினேட் பண்ணி வைத்திருக்கும் சிக்கனை சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 1/4 கப் தண்ணீர் சேர்த்தா காணும். கணக்காக சேர்க்க தேவையில்லை. சிக்கனில் இருந்து தண்ணி நிறைய வருவார். இப்போ சிக்கனை மீடியம் ஹீட்டில் வைத்து 30 நிமிடங்கள் கண்டினியூ பண்ணி குக் பண்ணுகிறேன். இப்போ சிக்கன் ரெடியாக வந்துட்டார். இப்போது இந்த டைமிலே லாஸ்ட்டில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பாருங்க. வெளியில் எடுத்து வைத்த பச்சை மிளகாயை சேர்த்து கொள்ளுகிறேன். கேப்சிகம் 1/2 கப் 3 கலர்லேயே கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். நறுக்கிய ஒரு தக்காளி பழம், நறுக்கி எடுத்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இவை எல்லாவற்றையும் லாஸ்ட்டில் சிக்கனுக்குள்ளே எல்லா தண்ணியும் வற்றி முடிந்ததன் பிறகு தான் ஆட் பண்ண வேணும். ஆட் பண்ணி 1 நிமிடம் கிளறி விட்டுட்டு உடனே அடுப்பில் இருந்து இறக்கி எடுக்க வேணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சேர்த்த இந்த ஐட்டம் எல்லாம் குக் பண்ணப்பட்டுடுவார். குக் பண்ணப்பட்டால் சிக்கனில் வடிவிருக்க மாட்டார். இப்போ சிக்கனை அடுப்பில் இருந்து இறக்கி எடுத்துட்டேன். இப்போ ஒரு டிஷ்ஷில் சேர்க்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருண்டு. இப்போ பாருங்கள், பார்க்கவே ஆசையாக இருக்கிறார். என்னமா இருக்கிறாருன்னு பாருங்க. கொஞ்சம் வேலை தான், நிறைய ஐட்டம்ஸ் சேர்க்கணும். ஆனால் சமைத்ததின் பிறகு சாப்பிடும்போது அந்த மாதிரி சுவையாக இருப்பார்.
உங்களுக்கு இப்போ வந்து ஃபார்ம் கோழி வறுவல் வந்து என்னுடைய முறையின்படி நான் எப்படி வறுக்கிறதுன்னு வறுத்து காட்டிவிட்டேன். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்கள் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. புதிதாக வருகிற நீர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.